நாம் பாலை ஒரு நல்ல பாத்திரத்திலே எடுக்க வேண்டும். பால் பாத்திரம் மாசுபட்டு இருந்தால் பால் திரிந்து போய்விடும். இப்போ நல்ல ஒரு பாத்திரத்திலே பாலை எடுத்து அதை நன்றாக காய்ச்ச வேண்டும். காய்ச்சி உடனே அது தயிருக்கு உரை கூத்தக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? அதற்காக கொஞ்சம் இளஞ்சூடாக ஆகின்ற வரை பொறுத்திருக்க வேண்டும். இளஞ்சூடு ஆன பிறகு அதிலே லேசாக தயிரை விட வேண்டும். அந்த தயிரை விட்டவுடன் பிறகு மீண்டும் பொறுத்திருக்க வேண்டும். குறைந்தது ஒரு 4 மணி நேரமாவது பொறுத்திருக்க வேண்டும். 4 மணி நேரம் ஆன பிறகு அது தயிராக மாறும். தயிராக ஆனவுடன் மத்து என்கின்ற ஒரு பொருளை வைத்து, இன்றைய தலைமுறைக்கு அது தெரிய வாய்ப்பில்லை. மத்து என்கின்ற ஒரு பொருளை வைத்து அதை நன்றாக கடைய வேண்டும். அப்படி நன்றாக கடைந்த பிறகு அதிலே இருந்து வெண்ணெய் தோன்றும். அந்த வெண்ணெய் இருக்கிறதே, எந்த தயிரிலிருந்து தோன்றியதோ அந்த தயிர் மோராக ஆன பிறகும் கூட அதோடு அது ஒட்டாது. அதை எடுத்து தண்ணீரிலே போட்டாலும் அது ஒட்டாது. அப்படித்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் உலகத்தோடு ஒட்டாமல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தன்மையை நமக்கு அந்த வெண்ணெய் சொல்லித் தருகிறது. அந்த வெண்ணெயை பிறகு நெய்யாக காய்ச்சுவார்கள். இந்த வெண்ணெய் பக்குவமாக இருக்கிற பொழுதே நிறைய பானைகளிலே வைத்து 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 கோகுலமெங்கும் மூடி வைத்திருப்பார்கள். பகவான் வீட்டிலேயே ஆயிரக்கணக்கான மாடுகள், அவர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பாலுக்கோ தயிருக்கோ வெண்ணெய்க்கோ நெய்க்கோ பஞ்சம் இல்லை. ஆனாலும் கூட அவன் ஏன் போய் பிற வீடுகளில் இருக்கிற வெண்ணெயை திருடுகிறான் என்று கேட்டால், இந்த வெண்ணெய் போலத்தான் தூயவர்களுடைய உள்ளம் இருக்கிறது, நல்லவர்களுடைய உள்ளம் இருக்கிறது, வெண்மையாக இருக்கிறது, ஒட்டாமல் இருக்கிறது. அப்படி வெண்மையாக ஒட்டாமல் இருக்கக்கூடிய நல்லவர்களுடைய இதயம் இருக்கிறதே, அதை பகவான் தெரியாமல் எடுத்துக் கொள்கிறான். ஞானசம்பந்த பெருமான் கூட முதல் பாடலிலேயே சொல்லுகிறார், என் உள்ளம் கவர் கள்வன் என்று சொல்கிறார். என் உள்ளத்தை கவர்ந்து கொள்ளக்கூடிய கள்வனாக எம்பெருமான் சிவபெருமான் இருக்கிறான்.